குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு 4-5 பேர் இந்த கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் பெரிய ரேலி வருமா? ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது. ஆனால் எல்லாருமே கோல்டு பெரிய லெவலில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் இன்னும் அதிகமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதோட ரேலி இன்னும் பெருசாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த மணப்புரம் ஃபினான்ஸை பற்றி நான் அனலைஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இதை அனலைஸ் பண்ணுறேன். இதில் ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனோ இல்லை செல்லிங் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது. இது பியூராக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இதை கருத்தை தெரிவிக்கிறேன். இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப்ஸை எடுங்க. ஒரு ஸ்டாக்கை பற்றி தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இந்த மணப்புரம் ஃபினான்ஸு. இப்போ பல பேர் இதை கேட்குறாங்க. கோல்டு விலை இப்போது ஏறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னும் பெரிய லெவலுக்கு போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரண என்பிஎஃப்சி மாதிரி கிடையாது. இந்த கம்பெனிக்கு உயிர் மூச்சு கோல்டு லோன் தான். அதனால் கோல்டு ஏறினா இதுக்கு என்ன ஆகும், கோல்டு இறங்கினா என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான். மணப்புரம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? ஒரு உதாரணம், உங்கள் வீட்டில் ஒரு 50 கிராம் தங்கம் இருக்குது. உங்களுக்கு உடனடியாக 2 லட்ச ரூபா தேவைப்படுது. வீடை விற்க முடியுமா? வீடை உடனே விற்க முடியாது. சரி, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கிறதையாவது எடுக்க முடியுமா? அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அடுத்த சாய்ஸ் என்னவாக இருக்கும்? அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? கோல்டு லோன் தான். அதை தான் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தங்கத்தை அடமானம் வைக்கிறீங்க, அவங்க அதுக்கு லோன் கொடுக்குறாங்க, அதுக்கு உங்கள்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறாங்க. இதுதான் இவங்களோட ரெவென்யூ. அப்போது மணப்புரம் ஃபினான்ஸோட ரெவென்யூ எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது இந்நேரம் நமக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு. அதனால் கோல்டு லோன் அதிகரிக்க இவங்களோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளரும். இப்போ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மணப்புரம் ஃபினான்ஸு நம்ம தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டு சொல்லலாம். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது மணப்புரம் ஃபினான்ஸுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன் நான் இதை கம்பேர் பண்ணுறேன்னா, அதே மாதிரி பிஸ்னஸ் மாடல் தான் இந்த மணப்புரம். யானை இருக்கும்போதும் அது 1000 பொன், செத்ததுக்கப்புறம் அதோட தந்தமும் விலை நல்லா போகும். அந்த கணக்கில் தான் இந்த மணப்புரம். கோல்டு விலை ஏறினாலும் பிஸ்னஸ்க்கு நல்லது. கோல்டு விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் மக்களுக்கு லோன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சைமல்டேனியஸாக 2 ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்தியாவில் தங்கம் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, அது ஒரு எமர்ஜென்சி ஏடிஎம் மிஷின் மாதிரி. எமர்ஜென்சி ஏடிஎம் மிஷின்னா தேவையான அப்போ பணம் எங்கடா தேவைன்னா கோல்டை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். இதுக்காக வீட்டை விற்க முடியுமா, இல்லை லேண்டை விற்க முடியுமா? இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இல்லை. ஆனால் தங்கம் உடனடியே அடமானம் வச்சு காசு பெறக்கூடிய ஒரு எமர்ஜென்சி ஏடிஎம். கிராமப்புறங்களில், ஏன் நகர்ப்புறங்கள்லேயும், ஏன் பிஸ்னஸ் மாடல் இருக்கவங்களும் இன்னமும் பல பேர் குடும்பங்களுக்கு கோல்டு லோன் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஏன் நான் இல்லை, நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். உடனே காசு எங்கடா இருக்குன்னா தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போது கோல்டு ப்ரைஸ் ஏறினா என்ன ஆகும்? இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. கோல்டு ப்ரைஸ் 1 லட்ச ரூபா 10 கிராம் இருந்து இப்போ 1.2 அதாவது 1,20,000 ரூபா ஆகுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிங்களேன். முன்னாடி 10 பவுனுக்கு 3 லட்சம் லோன் கிடச்சிருந்தா இப்போ அதே தங்கத்துக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது? லோனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஏயுஎம் அப்படின்னு சொல்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிக்குது, ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் கோல்டு புல் ரன் வந்தால் முதல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஸ்டாக்ஸில் இந்த முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கோல்டு லோன் ஏயுஎம் அந்த இயர் 25ல் வலுவாக வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டுது. கோல்டு லோன் புக்கு வருடாந்திர அடிப்படையில் சுமார் 19% வளர்ச்சி கண்டிருக்கிறதா ரிப்போர்ட் எல்லாம் இங்கே சொல்லுது. ஆனால் ப்ராப்ளம் இதில் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டால், எல்லாமே நல்லதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மல்டிபேகர் ஆகிடும். ஆனால் சில ரிஸ்க்கும் இருக்கும். மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா, ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. மணப்புரம் கோல்டு லோன் மட்டும் கிடையாது, மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸும் அவங்களுக்கு இருக்குது. கடந்த காலத்தில் இந்த டிவிஷனாக பிரித்து கொடுத்தாங்க. அப்போது ஆர்பிஐ இந்த ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸில் ஆர்பிஐ பெரிய லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க.
அதில் கலெக்ஷன் இஷ்யூ இருந்தது, கிரெடிட் காஸ்ட் இஷ்யூலும் இருந்தது. இதனால் ஏர்னிங் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டது. ஆர்பிஐ நடவடிக்கை காரணமாக தான் ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் மீது பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தபோது மணப்புரம் பெரிய லெவலில் கடுமையாக சரிஞ்சது. இந்த சப்சிடரி நிறுவனத்தில் ஏயுஎம்எல்ல இது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் கடந்த ஆண்டுகளில் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் பெரிய லெவலில் சரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் பெயின் கேபிட்டல் அப்படின்ற ஒரு என்ட்ரி 2025 பெரிய கேம் சேஞ்சராக ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னா, உலக புகழ்பெற்ற பெயின் கேபிட்டல் மணப்புரம். இவங்க வந்து மணப்புரத்தில் பெரிய ஸ்டாக்ஸை வாங்க வந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு நல்லா தெரியுது இது எதிர்காலத்தில் வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னாச்சு, ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் இந்த பிஸ்னஸ் மாடல் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க என்பதற்கான ஒரு சிக்னல் தான் இது. அப்போது பெயின் கேபிட்டல் நிறுவனம் மணப்புரம் ஃபினான்ஸில் எனக்கு தெரிஞ்சு 18% பங்குகளை வாங்க ஒப்பந்தம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில். இது நிர்வாக மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான நேர்மறை சிக்கலாக பல ஆய்வாளர்கள் பார்க்கப்பட்டாங்க. அப்போது இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். இப்போது ஃபண்டமெண்டல் நம்பர்ஸை பார்த்தா பிஇ ரேஷியோ 20லேருந்து 31க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துருவோம். பிஇ ரேஷியோ 31 அந்த ரேஷியோவில் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1.92 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.56 தான் கொடுக்குறான். ஆர்ஓசி பார்த்தா 8க்கு கீழே இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தாலும் 7க்கு கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் இது ஒரு என்பிஎஃப்சி செக்டார் அப்படின்னாலும் அதிக வேல்யூவேஷனில் இருக்க மாதிரியும் தெரியல. அதே நேரத்தில் மிகவும் மலிவான வேல்யூவேஷனில் இருக்கணும்னு சொல்ல முடியல. ப்ரைஸ் டு புக்கு இப்போது 330 ரூபா ரேஞ்சில் இருந்தால் அதோட ப்ரைஸ் டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 330 இருக்குது அப்படின்னு வச்சிங்க. அதோட ப்ரைஸ் டு புக்கு 2 மடங்கு அதிகமாக இருக்க மாதிரி இங்கே காட்டுது. ஆர்ஓஇ வந்து பரவாயில்ல, ஒரு 11% கீழே தான் இருக்குது. ஆர்ஓசியும் பரவாயில்ல, ஒரு ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1% கீழே தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டும் இதில் கிடைக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி கம்பெனி மாதிரியும் தெரியல. ஆனால் ஸ்டேபிளாக கேஷ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மாதிரி இங்கே எனக்கு தெரியுது. அப்போ இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னும் ஏறுமா அப்படின்ற கேள்வி கேட்டால் இங்கே தான் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கவனிக்கணும். இங்கிருந்து 10 மடங்கு ஆகுமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது ஆல்ரெடி பெரிய மார்க்கெட் கேப் கம்பெனி. ஆனால் 3 வருஷம் 5 வருஷம் இந்த ஹரிசான் ஸ்டெடி வெல்த் கிரியேட்டராக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மைல்டாக ப்ரோக்ரஸ் ஆகுமே கண்டி பெரிய லெவலெல்லாம் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பர்டிகுலராக நான் சொல்கிறது கோல்டு ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் லாஸஸ் குறைஞ்சா இந்த ஸ்டாக்ஸு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்ஓஇ மீண்டும் 15லேருந்து 20% அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன் க்ரோத்து கண்டினியூஸாக இப்படி தொடர்ச்சியாக இருந்தால் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நடந்தால் இந்த ஸ்டாக்ஸு ரீரேட்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒன்றா நடக்குமா? இந்த 4 பாயிண்ட் நான் சொன்னேன். கோல்டு ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக கண்டினியூஸாக இருக்கணும், மைக்ரோ ஃபினான்ஸ் லாஸஸ் குறையணும், ஆர்ஓஇ அகைன் 15லேருந்து 20% வரணும், லோன் க்ரோத்து கண்டினியூஸாக தொடர்ச்சியாகும். இதெல்லாம் நடந்தால் இந்த ஸ்டாக்ஸு இன்னும் பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய பார்வையில் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்றது குதிரை ரேஸில் ஓடுற குதிரை மாதிரி இல்லை. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா குதிரையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓடும் போது இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரேஸில் கலந்துக்கக்கூடிய குதிரை கிடையாது. இது ஒரு யானை மாதிரி. இது மெதுவாக தான் நடக்கும். ஆனால் பல வருஷங்கள் உழைக்கக்கூடியது, நம்மளை பல வருஷங்கள் காக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கோல்டு இந்தியர்களோட வாழ்க்கையில் இருக்கும் வர இந்த கோல்டு லோன் பிஸ்னஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்க தான் போகுது. கோல்டு லோன் பிஸ்னஸ் இருக்கும் வர மணப்புறமும் ஒரு இடம் இருக்க தான் போகுது. ஆனால் மைக்ரோ ஃபினான்ஸ் ரிஸ்க்கை நம்ம கவனிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இங்கே குறிப்பாக சொல்கிறேன். அதனால் இது ஒரு பை அப்படின்னு சொல்கிறத விட பிளைண்டாக பை பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணோம்னா இந்த ஸ்டாக்ஸு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக நடக்கக்கூடிய ப்ராசஸும் அது இல்லை.
மெதுவாக தான் இருக்கும், குதிரை மாதிரி இருக்காது, யானை மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொன்னேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மணப்புரம் ஃபினான்ஸில் கேட்ட சந்தேகங்கள். இது பெரிய லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டு கண்டினியூஸாக நடந்தால் பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். ஆனால் 4மே இந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான மைக்ரோ ஃபினான்ஸ் பெரிய லெவலில் லாஸஸில் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அந்த இடத்துல கம்மி. கோல்டு ப்ரைஸ் ஏறுனா கோல்டு லோன் பெரிய லெவலில் பூம் ஆகும். இப்போ கோல்டு ப்ரைஸ் எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ வார் வேறு இருக்குது. வார் வந்தால் கோல்டு லோன் ஏற தான் செய்யணும். ஆனால் இது அகைன்ஸ்டாக இப்போ கோல்டு லோன் இறங்கிட்டு இப்போ லைட்டாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணிகள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகும், டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். இதில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் புதுசாக இதை கன்சிடர் பண்ணோம்னாலும் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான். இதில் நான் கூறப்படும் கருத்துக்கள் எல்லாம் முதலீட்டு ஆலோசனை கிடையாது. முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மணப்புரம் ஃபினான்ஸை பற்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் வேறு ஒரு ஷேரில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.